ஸோ இன்னும் ஒரு ரிலேட்டபிளான கொஸ்டின், ஐ திங்க் இது நிறைய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட்டோட நுணுக்கங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் லொக்கேஷன் மட்டும் ப்ரைமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசெட் வாங்கிடுவோம். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு தட் வில் பி அ பிக் மிஸ்டேக். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு லைக் என்ன சொல்கிறது, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது விச் இஸ் நாட் அ கிரேட் ஒரு செல்லிங் பாயிண்ட் ஒரு ஆடிங் வேல்யூ டு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு தப்பான ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வாங்கிட்டோம், ஒரு அசெட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஹவு டு மிட்டிகேட் தட், ஹவு டு கெட் அவுட் ஆஃப் தட் லாஸ்? See, it's a very broad question because கேஸ் டு கேஸ் பேசிஸ்லாம் சொல்ல முடியும். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ பட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் கிடையாது டு பிகின் வித், உண்மை சொல்லணுன்னா. ஓகே, ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு மார்க்கெட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும்போது சொல்கிறேன். ஓகே, ஒரு நல்ல லே அவுட்டில் ஒரு நல்ல ரோடு வித் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா லீகலி கிளியர். நீங்கள் லீகல் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் கிவ் த டாக்குமெண்ட்ஸ் டு அன் அட்வொகேட், அவங்களே வெட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, அப்படி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து யூ கேன் ரியலி கோ ராங். நீங்கள் லீகல் மட்டும் கிளியராக பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு வந்து யூ கேன் அவுட் சோர்ஸ் டு அன் அட்வொகேட். பாக்கி வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகும்போதே பக்கத்தில் சுடுகாடு இருக்கா, யூ ஹாவ் டு சி. ரியல் எஸ்டேட் இஸ் அ வெரி ஆக்டிவ் அசெட் இன் தட் சென்ஸ். இந்த சென்ஸ் அந்த இடத்துல போயிட்டு ஃபிசிக்கலி பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். யூ ஹாவ் டு புட் சம், லைக் ஐ செட், இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அசெட் கிளாஸ். ஓகே, ஸோ தட் டிமாண்ட்ஸ், அந்த 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 டிமாண்ட்ஸ் இருக்குது இந்த அசெட் கிளாஸுக்கு. நீங்கள் ஃபிசிக்கலி அங்கே போயிட்டு ஒரு மழை காலத்தில் தண்ணி நிற்குமா, அங்கே கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது, பக்கத்தில் சுடுகாடு இருக்கா, ஓகேயா, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன் சென்சிக்கல். இது வந்து எதுவுமே நீங்கள் வந்து பெரிய எக்ஸல் ஷீட்ஸோ பேலன்ஸ் ஷீட்டோ பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லாமே ரொம்ப காமன் சென்சிக்கல் அப்ரோச் தான். அங்கே போயிட்டு வந்து பக்கத்தில் ஒரு சுடுகாடு இல்லாத ஒரு லேண்டு வாங்கணுன்றது இட்ஸ் வெரி. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபிசிக்கலி அசஸ் பண்ணிட்டு தான் வாங்கணும். யூ ஜஸ்ட் டாக் டு அ ஃபியூ பீப்புள். ஓகே, அங்கே போயிட்டு வந்து சுற்றி முற்றி என்ன நடக்குது, மழை காலத்தில் தண்ணி நிற்குமா, கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 தடவை நைட்டில் போய் பாருங்கள், அந்த இடம் நைட்டில் எப்படி இருக்குது. ஓகேங்களா, மழை காலத்தில் எப்படி இருக்குது, ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ டோன்ட் ஹரி டு பை அ ப்ராப்பர்ட்டி. ஓகே, பிகாஸ் திஸ் மைட் பி த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ வில் பி டூயிங் இன் யுவர் லைஃப். கரெக்ட். இப்போ ஒரு கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ நான் ரொம்ப எங்கள் அப்பா சொல்லுவார், சரளமாக வாய் திறந்தாலே வந்து கோடிக்கணக்கில் தான் பேசுவான்றது. பட் then that's a lot of money. இப்போது மினிமமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால 1 கோடி ரூபா தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். 1 crore is a lot of money. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஆல்சோ டூ அந்தளவுக்கு கிரவுண்ட் லெவல் டியூ டிலிஜென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் மார்க்கெட்டிங் இட், சம்படி இஸ் மார்க்கெட்டிங்னா அவனோட மோட்டிவ் இஸ் டு செல் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. பட் வென் நீங்கள் வாங்கும்போது வந்து நீங்கள் தான் அதுக்கான டியூ டிலிஜென்ஸ் பண்ணணும். அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டியூ டிலிஜென்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்கணும், நல்லா ஒரு 2-3 தடவை போய் பாருங்கள், ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பாருங்கள், சுற்றி முற்றி விசாரிங்க. இதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி லேசி அபவுட் இட் தென் த ரிஸ்க் இஸ் யாஸ். ஓகே, ஓகே, இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அதுக்கான டியூ டிலிஜென்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ நம்ம முன்னாடி வந்துட்டு சொந்தமாக வீடு கட்டுறதா இல்லை வந்துட்டு கட்டின அப்பார்ட்மெண்ட் வாங்குறதான்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது நான் சொந்தமாக லேண்டில் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்னோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி அந்த வாஸ்துவெல்லாம் பார்த்து நான் வந்து கட்டிப்பேன். பட் ஆனால் எனக்கு இப்போ வேறு வழியே இல்லைப்பா, நான் அப்பார்ட்மெண்ட் தான் வாங்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த வாஸ்துவெல்லாம் பார்த்து கட்டுறது, ஐ மீன் அதை பார்த்து வாங்குறதே வில் பி பிக் சேலஞ்ச். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நிஜமாலே அப்ளிகபிள் தானா? ஸோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு வீடு வாங்கி கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டலாம். ஓகேயா, ஆனால் ஒரு பில்டராக கட்டும்போது பல சமயம் வந்து கொஞ்சம் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டுற ஆப்போசிட் கட்டும்போது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்னா எதிர் அப்பார்ட்மெண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ மோஸ்ட் பில்டர்ஸ்னால வந்து அப்படி 100% வாஸ்து வச்சு கட்டுற நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்து யூட்டிலிட்டி ப்ராப்பராக இருக்காது. யூட்டிலிட்டி இட் வில் நாட் பி த பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஸ்பேஸ். நிறைய வேஸ்டட் ஸ்பேஸ் போயிடும். ஓகேங்களா, வாஸ்து இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து இஸ் அ வெரி ஓல்டு சயின்ஸ். ஓகேயா, அந்த ஓல்டு சயின்ஸில் வந்து அது 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 ரிலவெண்ட்டாக இருந்த காலம் இருந்தது.
ஓகே, இன்றைக்கி அந்த அளவுக்கு ரெலவெண்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் பெட்ரூம் சே ஒரு கிச்சன் ஒரு சைடில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த காலத்தில் அது ரெலவெண்ட்டுன்னா, அந்த காலத்தில் வந்து கிச்சன் ஒரு சைடில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அடுப்பு வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா, லேடிஸ் கீழே உட்காந்துட்டு தான் அடுப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைட்லேருந்து காற்று வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி காற்று வந்ததுன்னா அடுப்புலேருந்து வர்ற புகையெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடும். அதேமாரி ஃபயர் ஸ்பார்க்ஸ் வந்து லேடிஸ் துணியில் பேர்ன் ஆகவும் சான்ஸ் உண்டு. அதனால வந்து எந்த சைடில் கிச்சன் இருக்குன்றது வாஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ அன்னைக்கு இருந்த அதே டைரக்ஷனில் இன்றைக்கும் நம்ம கிச்சன் வைக்கணுன்றது ரெலவெண்ட் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே சிம்னி எல்பிஜி இல்லை இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த பக்கத்துலேருந்து காற்று வந்தால் என்ன, எப்படியும் சிம்னிக்குள்ளே தான் போக போகுது. வீட்டுக்குள்ளே காற்று எப்படியும் வர போகிறது கிடையாது. பொல்யூட்டிங் இதுவும் கிடையாது, அடுப்புலேருந்து வர்ற ஸ்மோக்கு கிடையாது இன்றைக்கி. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்ரூம் வந்து ஒரு சர்டன் பெட்ரூமுக்கும் வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் அன்றைக்கெலாம் டாய்லெட்டுன்றது வெளியில் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த டைரக்ஷனில் தான் இந்த சைடில் தான் வந்து டாய்லெட்டில் இருக்கணுன்றது ரொம்ப ரெலவெண்ட். ஏன்னா அகெயின் வந்து டாய்லெட்லேருந்து வர ஸ்மெல்லோ கேஸோ வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த சைடில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வாங்குறதே பெட்ரூம் அட்டாச்சாக தான் டாய்லெட்டே வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அவ்வளோ ப்ளம்பிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு டாய்லெட் இருக்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பொல்யூட்டிங் இதுவே கிடையாது, ஒரு மாசுபற்ற விஷயமே கிடையாது. பக்கத்தில் டாய்லெட் இருக்கிறது ஆல்சோ க்ளீன் ஒன்லி டுடே. ஸோ அன்னைக்கு இருந்த அந்த அன்னைக்கு சயின்ஸாக இருந்தது வந்து இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஃபேடாக மாறிடுச்சுன்றது தான் மை அப்சர்வேஷன். ஓகே, ஸோ அதனால் யூ ஷுட், என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் த ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் வாஸ்து இஸ் குட் லைட்டிங், குட் வென்டிலேஷன். ஓகே, அது வந்து இன்றைக்கும் ரெலவெண்ட். ஒரு ஃப்ளோர் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றும் வர்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் குட் வாஸ்து ஈவன் டுடே. தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். இல்லை ஒரு பாத்ரூம் இந்த சைடில் தான் இருக்கணும், ஒரு கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கணும், ஒரு பெட்ரூம் இந்த சைடு தான் இருக்கணுன்றது இஸ் இர்ரெலவெண்ட் டுடே. கரெக்ட். இது வந்துட்டு ரொம்பவே வந்து ரிலேட்டபிளான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பர்சனலி வந்துட்டு எனக்கு வடக்கு வாசல் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச எத்தனையோ வீடு வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த வாசல் வந்துட்டு வேறு டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு நிறைய பேரோட கண்ணை திறந்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இந்த நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருந்து அந்த ஒரு வாஸ்து மட்டும் சரியா இல்லை அப்படின்ற காரணத்தினால மனசுக்கு பிடிச்ச வீடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு as we talk aboutல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 30 years நீங்கள் வந்துட்டு ஒரு இஎம்ஐ வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்மார்ட்டாக வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்ட் பே பண்ணிவிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு பில்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டில் விச் ஒன் வுட் யூ சூஸ் அண்ட் வை வுட் யூ டூ தட்? நீங்கள் ஓன் யூஸுக்காக ஒரு வீடு வாங்குறதுன்றது இட் இஸ் அன் எமோஷ்னல் அண்ட் ஃபேமிலி டிசிஷன். இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு 15 year இஎம்ஐ லோன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15 years கழித்து இந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஒன். செகண்ட்லி 15 years இந்த இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. One thing very comically I've observed is இந்த ரெண்ட் வர்சஸ் பை கால்குலேஷன்லாம் பண்ணுறவங்க வந்து இந்த 15 yearsக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. டில் தி லோன் டென்யூர் இஸ் தேர். 16th year என்ன பண்ண போகிறாங்க அவங்கன்னா, அதை கோயிங் டு கமிட் சூசைட் இல்லை. பட் when you are buying a property, when you are buying a property, you are buying for your next generation included. Okay, and இந்த 15-20 year tenure முடியும் போது you are also a senior person. When you are 50-55, you might not want to keep shifting house every 2 years. Yeah. Okay, so அது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஒரு எக்ஸலில் போட்டுட்டு வந்து இதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் புத்திசாலித்தனம்ன்றது வந்து ஆக்சுவலாக புத்திசாலித்தனம் கிடையாது. ஓகே, யூ திங்க் அபவுட் இட் ப்ராக்டிக்கலி. யூ பை அ ஹோம் when you are 35. 15 year 10 year முடிச்சு 50 வயசு ஆகிடுச்சு. ஓகே, 50 வயசில் வந்து யூ நீட் மோர் பீஸ் ஆஃப் மைண்ட். நாட் அண்ட் அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து மேபி யூ வுட் ஹவ் மேட் சம் மோர் மணி, நாட் டினையிங் தட். பட் தென் வுட் யூ ஹாவ் காட் திஸ் லைஃப் ஸ்டைல், வுட் யூ ஹாவ் காட் திஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் வென் யூ ஆர் சீனியர் சிட்டிசன்? தட் இஸ் அ கொஸ்டின் யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப்.
அண்ட் கோயிங் பேக் டு அவர் ஹைபாத்தசிஸ் அகெயின், நீங்கள் ஒரு சொந்த யூஸுக்கு வீடு வாங்குறது வந்து நீங்கள் வாழறதுக்காக வாங்குறீங்க, விற்கிறதுக்காக வாங்கலை. ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஆக்சுவலி அன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ஓன் யூஸுக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறீங்க. ஓகே, நான் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டாக்ஸி வாங்குறேன். அதே காரு நீங்கள் ஓன் யூஸுக்கு வாங்குறீங்க, நான் வந்து டாக்ஸி ஓட்டுறதுக்காக வாங்குறேன். நீங்கள் அதுலேருந்து பர் மந்த் எதனா காசு பார்ப்பீங்களா? கிடையாது. இன்ஸ்டெட் யூ வில் பி ஸ்பெண்டிங் ஆன் தட். கரெக்டாக? அதே நான் டாக்ஸியாக ஓட்டினேன்னா வந்து பர் மந்த் ஐ வில் பி மேக்கிங் சே ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா. அதுலேருந்து நான் வந்து ஜஸ்ட் கான்வர்சேஷன் நம்பர். ஓகே, ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா நான் அதுலேருந்து காசு எடுக்கிறேன்னா நீங்கள் அதை பார்த்து புறம்பட போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த கார் வாங்கினது உங்கள் ஓன் யூஸுக்காக, உங்கள் ஒரு ஃபேமிலி கூட ட்ரிப்பு போகணும், அந்த மெமரிஸுக்காக வாங்குறீங்க. ஸோ ஒரு கார் வாங்கும் போதே இந்த புரிதல் இருக்கும்போது மக்களுக்கு ஏன் ஒரு வீடு வாங்கும்போது அந்த புரிதல் இல்லைன்றது தான் எனக்கு புரியாத விஷயம். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நிறையா டிஸ்கஸ் பண்ணோம், ரெண்ட் வர்சஸ் பையாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் வர்சஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும். ஸோ இப்போது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு பீட் அ ஜென்சி ஆர் அ மில்லினியல், ஒருத்தர் வந்துட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு மிட் கரியரில் இருக்காங்க, ஒரு ஆசெட் வாங்கணும் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டா தட் ஆசெட் இஸ் குட், யூ கேன் கோ அட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆர் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் வீடு வாங்கணுன்னா ஜஸ்ட் லுக் அட் ஃபார் யுவர் ஓன் யூஸ். ஒரு உங்கள் ஃபேமிலி வாங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கணுன்னா ஜஸ்ட் லுக் இன் அண்ட் அரௌண்ட். பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கா? ஓகே, உங்களுக்கு வேண்டிய அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கா? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர்? ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கா? உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கா? செக்யூரிட்டி இருக்கா? ஓகே, அதெல்லாம் ஓன் வாங்கும்போது ஆப்வியஸ்லி லீகல் பார்த்து வாங்கணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணுன்னா வந்து ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த டைம் ஹொரைசன் யூ ஹேவ், அதுக்கேற்ற மாரி எவ்வளோ தூரத்தில் வாங்கணுன்றது அகெயின் லீகல். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து லீகலி கிளியராக இருக்கா ப்ராப்பர்ட்டின்றது மட்டும்தான். ஒரு லேண்டு வாங்கணுன்னா அந்த கிவ் இட் டு அ குட் அட்வொகேட். யூ ஷுட் நாட் 1 கோடி ரூபா கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 ரூபா அட்வொகேட் கொடுக்க யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இதுதான் பேங்க் லோன் கொடுக்குறாங்களே, பேங்க்கு லீகல் பார்த்துருவாங்கன்ற அசம்ஷனில் வந்து லீகல் தனியாக பார்க்காம இருக்கிறது உண்டு. அது பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட கொடுத்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கினாலே யூ ஆர் குட் டு கோ. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக. ஓகே, யா, தேங்க்யூ. ஓகே.